பலமுறை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற, அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு மாற்று திட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பது இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இப்ப தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவர்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட இது பெரியார் மண், முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்ட மண், இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவருடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது. மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. அதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கின்ற பொழுது சில ஆங்கில தொலைக்காட்சிகள் கூட கோவையை பொறுத்த வரைக்கும் லைவ் வச்சிருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பார்த்தா லைவ் இருந்தது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பார்த்தேன். நான் லைவ் எல்லாம் போச்சு. ஏதோ தேர்தல் ரிசல்ட்டே அவங்களே அறிவிச்சதை போல அடுத்த கட்டத்துக்கு சென்றதை போல லைவ்லாம் இருந்துச்சு. நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியாது. லைவ் போடுற சேனல் தீர்மானிக்க முடியாது, சில பத்திரிகைகள் தீர்மானிக்க முடியாது, கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு தீர்மானிக்க முடியாது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆக அப்படி மக்கள் தீர்மானிக்கப்பட்டதான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கோவையில், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், முதலமைச்சர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க. அந்த வெற்றி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது. அது குறிப்பா வேண்டாம்னா சென்னையில் அதிகமான வாக்காளர்கள் வந்து இருக்காங்க, போலி வாக்காளர் இருக்காங்க. அது நீக்கிறனால சார், நான் என்ன பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படி நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது. போலி வாக்காளர்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? அது எந்த வகையில போலி வாக்காளர்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோகண்ணா சொல்லுங்க, போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அது போலி வாக்காளர்ங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார், அவர் வாடகை வீட்டுல கூட இருந்திருக்கலாம், ஒரு 5-6 ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம், அந்த வாக்குகளை சேர்த்திருப்பார். அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்று இருக்கலாம், அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம். இப்போ அந்த வீடுகள்ல நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க, இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது தேர்தல் ஆணையம் தான் முறையா செஞ்சிருக்கணும். நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும், இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும். அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால அதையெல்லாம் நீங்க போலி வாக்காளர் பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியே கொடுத்தா கூட மாற்று கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்காளர் எப்படி எடுக்கிறீங்க?